அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் கலர் வேற, அது சிவப்பான கூழிலே கொஞ்சத்தை எனக்கு கொடு. நீங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் பாண்ட் இருக்கீங்க? இந்த ஃபர்ஸ்ட் பாண்ட் ஒன்று சொல்லிச்சு தெரியுமா? நம்ம வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் பாண்ட் இருக்கு. எங்க வீட்டில் அது ஃபர்ஸ்ட் பாண்ட் என்ன சொல்லிச்சு, நான் எப்படி போனாலும் என் தங்கச்சி ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், அது மாதிரி சொல்லிச்சு. இன்னும் எனக்கு வந்து ஐ ஃபாலோ, நான் லெட் மீ ஆனஸ்ட்லி டெல் யூ, ஐ ஃபாலோ ஜேக்கப். ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னா தெரியாது. நம்ம எப்படியாவது ஒரு நாள் வெளியே கொண்டு வந்துடணும். ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். சபிக்கப்படுறது ரொம்ப ஈஸி. லேண்ட் ஆயிடும். நீ கேட்டீங்கன்னா நான் கேட்கலனால லேண்ட் ஆயிடும். இவன் வந்து இந்த சிவப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் சாப்பிடத்தா, அப்ப அவன் பேரம் பேசுறான் அந்த இடத்துல. இளைத்திருக்கிறேன் என்றான். இளைத்திருக்கிறேன், நான் இளைத்து போயிட்டேன், நான் இளைச்சிட்டேன். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. பேர் வேற, ஏதோம் என்ற பேர். பின்னால நம்ம படிப்போம் ஏதோம் ஏறுன்னு. சரி. அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று, இன்று நாளைக்கெல்லாம் சொல்லல, நான் கொடுக்கணும்னா எக்ஸ்சேஞ்ச். there must be something exchangeable. இப்போ ஆசீர்வாதம் கேட்குறான்னு சொன்னா, இப்போ ஆசீர்வாதம் இவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா some exchange should be there. இதுவே ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பலி செலுத்துறது. எங்க போனாலும் ஒரு சாப்பாடு வாங்க, பலி செலுத்தி ஒரு சாப்பிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அப்புறம் தான் பிரிவாங்க அந்த காலத்தில். That's where the blessings, where it's going to stay there. இன்னைக்கு எப்படின்னு தெரியல, பிளஸிங் எப்படி வருதுன்னு நம்ம புதிய காலத்தை கூட ஜென்சி கிட்ஸ்லாம் தெரியுமோ தெரியாது. ஆனால் திஸ் இஸ் த வே பைபிள் இன்டர்பிரட்ஸ். அப்ப கேட்குறான். சரி, அப்புறம் அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன். பார்த்தேன் வாயிலிருந்து வந்த வார்த்தைங்க பார்த்தீங்கன்னா, நான் சாக போகிறேனே. இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? இதுதான் கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஐயோ, உயிரே போகுது, எப்படிக்காவது ஒரு நாள் குழியில இறங்க தான் போறோம், இது என்ன இது வேற, இது சேஷ்ட புத்திர பாகம் அலட்சியப்படுத்துறது. எனக்கு இது படிச்சு 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 எனக்கு ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு இது மேல. அது என்ன சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சிருக்கேன், ஸ்பெஷல் பிளஸிங் ஆண்டவரே எனக்கு ஏன் கொடுக்கல? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, யார் வீட்டுல முதல் பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிளஸிங்ஸ் உண்டு. பட் they don't know. ஆனா சரியான இடத்துல போய் கேட்கணும், சரியான நேரத்துல கேட்கணும். இவன் சரியான இடத்துல கேட்டான், எப்படா. ஆனா வந்து ஆண்டரை வச்சு கேட்கல, இவன் ஸ்ட்ரெயிட்டா பாட்ட சிஸ்டம்ல பேசிக்கிட்டான். அவன் என்ன சொல்றான், யூ கிவ் மீ தட், ஐ வில் கிவ் யூ கூல். நீ எனக்கு உன்னை இது வித்து போட்டுரு, சைன் அண்ட் கிவ் த டீட், பர்த் ரைட். அங்கே அக்ரிமெண்ட் பேப்பர் வச்சிருப்பான் போட்டுருக்கு, எழுதிட்டான், டாக்குமெண்ட் எழுதிட்டான். எத்தனை ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதினானோ. ஏன் இது மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. எத்தனை ரூபீஸ் ஸ்டாம்ப் நம்ம காயின்ல எழுதினானா, இல்லாட்டி அவங்க முத்திரை போட பெருசு எழுதினானா, கர்த்தர் அதை சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ ஹி லாஸ்ட் இட். அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இன்று கொடு, நீ நாளைக்கு இலக்கின்ற கதையெல்லாம் வேணாம், நாளைக்கு பேச்சு மாத்திடுவேன். நீ கஞ்சி குடிச்ச உடனே பேச்சு மாத்திடுவ. ஒன்னு இவன் வந்து முட்டாளா இருக்கணும் அப்படி கொடுக்கறதுக்கு, இல்லாட்டி உண்மையாவே அலட்சியம் பண்றவனா இருக்கணும். நான் கடைசி பையன் தான் வீட்டில்.
நான் ஒவ்வொரு இதெல்லாம் படிச்சு ரொம்ப தரவாக படிச்சுட்டேன். படிச்சிட்ட பிறகு போய் டெய்லி எங்கள் அப்பாட்ட போய் ஜோம் பண்ண போவேன். டெய்லி போய் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணி என்னை ஆசீர்வதிங்கன்னு. ஏனால் ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தான், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான், யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். அப்போ there must be something in the blessing and I want my father's blessing. சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன இன்டென்ஷனில் கேட்க வரேன்னு தெரில. அவர் பாட்டுன்னு எதுதோ சொல்லி விட்டுறாரு. கடைசியில் ஒரு நாள் சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட வர ஜோகத்துக்கே வரமாட்டேன்ட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்த்தது இந்த மாதிரி blessing. I should be blessed. அதுதான் எனக்கு அந்த சாங் கூட ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. ஐ ஆம் பிளஸ்ட்னு சொல்லிட்டு டாக்டர் மைக் மோடாக் ஒரு பாட்டு எழுதியிருந்தார். இன்னைக்கு வெரி மெனி நேஷன்ஸில் பாடுறாங்க அந்த பாட்டை. ஐ ஆம் பிளஸ்ட். when I wake up in the morning and lay my head to rest, I am blessed. ஸோ இவன் வந்து அந்த பிளஸ்ஸிங்கை கூட வேலை கொடுத்து பேசி வாங்கிட்டான் பாருங்க. இட்ஸ் லீகலி டிரான்ஸ்ஃபர்டு. நோ, இங்கே சாமியாலே இன்டர்ஃபியர் பண்ண முடியல. ஈவன் காட் வாஸ் நாட் ஏபிள். இந்த பாயிண்ட்ஸில் நான் கொடுக்குறேன் காரணம் என்னன்னா, நீங்கள் கற்றுக்கிட்டு பயனடையணுன்றதுக்காக. இவ்வளோ நாள் ஏமாந்து போயிருந்தீங்கன்னா நீங்கள் கற்று பயனடையணும். இட்ஸ் நாட் காட்ஸ் திங். ஹூ இஸ் கோயிங் டு பி பார்ன் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். அவருக்கு ஒரு கால்குலேஷன் அனுப்புகிறாரு. ஆனால் அதை அலட்சியப்படுத்துறது நம்மளோட கேவலமான தன்மை. ஓகே. அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை அவனுக்கு விற்று போட்டான். டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். So he has sold himself. தன்னைத்தானே வித்துட்டான். அதான் அவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். He sold his first portion of the blessing to it. And இதுக்கு விட்னஸ் யாரு? தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட நிறைய வித்து போட்டுருவோம். ஆனால் நமக்கு தெரியாது தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் நிச்சயமா நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அப்பொழுது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். கூட அடிஷ்னலா அவனை கொடுத்துருக்கான் பெனிஃபிட். அப்பத்தையும் கொடுத்துட்டான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு நம்ம இது மாதிரி பண்ணிருக்கோமா? எனக்கு நான் வந்து இவன் ஃபர்ஸ்ட் பார்ன், அவ கூட ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ன் என்னைக்காவது அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணியிருக்காங்க? பூமியில ஃபர்ஸ்ட் கற்பம் திறந்து பிறக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம்ன்றாரு அவரு. அதை விட்டுறாங்களா? அவங்களுக்கெல்லாம் இது குட் லெசன். வாட் அபவுட் யூ சக்கரவர்த்தி? செகண்ட். பரவாயில்ல, யூ கேன் டேக் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் லைக் ஜேக்கப். ஆண்ட்ரூ, நீ ஃபர்ஸ்ட் பார்ன், செகண்ட் பார்ன். So it doesn't apply to. But again, there will be blessing. But actually, when I say, my second born, then Jacob was second born. Allitanla blessing. ஒன்னு நினச்சிக்கோங்க, லவ் பிளஸிங்ஸ். தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்கறதையும் வாங்கிக்கோங்க. அதில் இருக்க வேணாம். டோன்ட் யூ எவர் சே தட். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இது மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போட்டுக்கோ. புக் ஆஃப் மல்கியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்றார். இது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யாரு? இவங்க இப்ப இருக்கிற இஸ்ரவேலைட்ஸ். Why did you bless me? அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், 200 சில்லற நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவனை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கோம். நம்மளால ஒன்றும் வாங்க முடியல. அவன் சத்தா கூட கஷ்டப்பட்டாரு, ஒன்றும் கிடைக்கல. ஆனா நம்ம ஏடாகூடமா பேசிட்டு இருப்போம். ஆனா
அவனுக்கு அந்த இது கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்காருன்னா the blessings was turned to him. Okay. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ? சகோதரன் தானே. ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன். யாக்கோபை சிநேகித்தேன். அப்ப is God partial? No, God is not partial. According to the book of Romans, he is not partial at all. எல்லாரையும் ஒரு மாதிரி ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் அவன் அந்த காரியத்தை பண்ணனால God hates him. இன்னைக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை புறம் தள்ளி போடுவோமானால் நாம் தேவனால் சபிக்கப்பட்டிருப்போம். Once he throws away the thing, we can't. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப், உங்களோட இது யார் எங்கெங்க எத்தனை பேர் கேட்டுருக்காங்களோ எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் சொல்றேன், when you go to God, go with the expectation. I learned it from Dr. Oral Roberts. The Lord is my source and total supply, and the Lord will bless me, and I will open my hand to bless me, open hand to bless people, and God will open his hand to bless me. And I will sow in the good soil. இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் கிறிஸ்தவ உலகத்தில் மூதாதையர்கள் எழுதி வைத்திருக்கிறது, சில சீக்ரெட்ஸை பிடிச்சிக்கிறது நமக்கு நல்லது. You want more blessings, that's what you have to do. இங்க பாருங்க, ஏசாவை நான் வெறுத்தேன். ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். பாத்தீங்களா, வலு சர்ப்பம் இருக்கிற மாதிரி இடம் மாதிரி ஆக்கிட்டேன். எங்க அவன் அன்னைக்கு பண்ண கூல் மேட்டர் எங்கெங்க கொண்டு போட்டு இருக்கு பாருங்க. ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன்.